அன்பு நண்பர்களே வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக். நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர். இன்றைய பதிவில் நம்மளுடைய எஸ்எஸ்டி மூலியமாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்டி பே இந்த சர்வீஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி இதில் வந்து ஒரு பேலன்ஸ் என்கொயரி கேஷ் வித்ட்ரா பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த பார்ட் 2ல் நாம் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த எஸ்டி பே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபோடெக்குடைய கண்ட்ரோல் மூலியமாக நம்ம வந்து செய்கிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த எஸ்டி பே லாகின் ஐடி உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைச்ச பிறகு நீங்கள் நம்மளுடைய சைட், நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போங்க. ssdinfotech.com அந்த வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டில் போயின பிறகு நீங்கள் டாப்பில் மெனு பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் எஸ்டி பே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த எஸ்டி பே லாகின் அப்படிங்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நம்மளுடைய எஸ்டி பேவுடைய லாகின் பேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு டேப், நியூ டேப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் நமக்கான லாகின் பேஜ் இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். இந்த லாகின் பேஜ் இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் போன பிறகு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதை நீங்கள் வந்து அதில் வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்னென்ன செய்யணும் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ட் 1ல் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஆக்டிவேட் ஆன பிறகு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ இந்த பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம் இப்போ லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு இது மாதிரி தான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆன பிறகு இதுலேருந்து தான் நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது, லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டரில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதான் பார்க்குறோம். அடுத்து மொபைல் ஆப்புக்கான அப்டேட் தனியாக தரோம். இது உங்களுக்கு வந்து பிபிபிஎஸ் பில் பேமெண்ட்ஸ்க்கான சர்வீஸ். இது வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு அடுத்தது இந்த ஒரு லோட் ஆகக்கூடிய மெசேஜ் சம்மந்தமாகவும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் நம்ம பார்ட் 1ல் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா எஸ்டிபே அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். கீழே வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதில் வந்து காட்டும். உங்களுக்கு எந்த பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அது வந்து காட்டும். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ டேரெக்டாக நம்ம வந்து சர்வீஸுக்கு போகிறோம். இப்போ ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி என்ன எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதனால் டேரெக்டாக சர்வீசஸை போய் கிளிக் பண்ணிவிட்டு AEPS 2 போய் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கேஷ் வித்ட்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்ப்போம். ஒரு பேலன்ஸ் என்கொயரி, ஒரு கேஷ் வித்ட்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 4 ஆப்ஷன் காட்டும். கேஷ் வித்ட்ராவல், பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறமே வந்து ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இதில் வந்து காட்டும். இப்போ நாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேலன்ஸ் என்கொயரி பண்ணுவோம். இப்போ பேலன்ஸ் என்கொயரி பண்ணாலும், வித்ட்ரா பண்ணாலும், மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மொபைல் நம்பர் கஸ்டமர் மொபைல் நம்பர் வச்சுருந்தா அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வந்து போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய நம்பரையும் நீங்கள் போடலாம். ரிஜிஸ்டர் இல்லாத நம்பர் கொடுங்க. அதாவது எஸ்டிபிஏவுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாத வேறு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் அந்த மொபைல் நம்பர். அதே நேரத்தில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா கம்பல்சரி அந்த கஸ்டமர்கிட்ட மொபைல் நம்பர் இருக்கணும். அவங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துடாதீங்க. அது பேர் கொடுத்தா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன செய்கிறேன், பேலன்ஸ் என்கொயரி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மொபைல் நம்பர் தான். இப்போ ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு மொபைல் நம்பர் ஒன்று கொடுக்குறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட இல்லைனாலும் உங்கள் நம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஹைட் பண்ணிருக்கோம். இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் என்கொயரி டைரெக்டாக காட்டாது. அதனால் ஸ்டேட் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் என்கொயரியும் சேர்ந்து வரும். மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஆனால் டைரெக்டாக பேலன்ஸ் என்கொயரி ஸ்டேட் பேங்க் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது நம்மளுடைய தவறு இல்லை, ஸ்டேட் பேங்குடைய தவறு. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய எல்லா பேங்க் லிஸ்ட்டும் அதில் வந்து இருக்கும். இப்போ நம்ம இதில் இல்லாத பேங்க் பார்த்தோம்னா நம்ம வந்து அதர்ஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐக்கான் 3 ஐக்கான் காட்டுதில் HDFC, ICICI அது இல்லாத பேங்க்கு நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது உங்களுடைய டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கும். அது வந்துருச்சுன்னா ஓகே, எபோவ் 70% இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நார்மலாக இப்போ ஒரு 65 கிட்டத்தட்ட வந்திருக்கு. பார்ப்போம். இதை நம்ம வந்து ஓகே கொடுத்துருக்கோம். இப்போ சப்மிட் கொடுத்த உடனே இப்போ இந்த பேலன்ஸ் என்கொயரி டீட்டெயில் எப்படி வருது இந்த பேங்க்லேருந்து அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து லைவில் பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் வந்து வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் ஆக கூட வேணாலும் எடுத்தும் தரலாம் கஸ்டமருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் என்கொயரி போட்டாலே அது டேரெக்டாக மினி ஸ்டேட்மெண்ட்டாகவே உங்களுக்கு வந்துருச்சு.
டோட்டல் ஒரு 10 டிரான்சாக்ஷன், அதாவது 9 டிரான்சாக்ஷன் லிஸ்ட் ஆகும். கடைசியாக பேலன்ஸ் டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு 10 சேர்த்து 10 டிரான்சாக்ஷனாக அது உங்களுக்கு ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்டாகவே உங்களுக்கு வந்து கிடைச்சிடுது. இதில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நம்பர், டேட்டு, டைமு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து வந்துடுது. இது லாஸ்ட்டாக எப்போ இந்த டிரான்சாக்ஷன் ஆகிருக்கோ அது மட்டும் இது வந்து காட்டுது. அதாவது லாஸ்ட் மந்தில் இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்தவரை லாஸ்ட் மந்த் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் அந்த அக்கௌண்ட்டில் நடக்காததால் அது அப்படியே இருக்குது. இப்போ ரீசெண்ட்லி போட்டிருக்காங்க அப்படின்னா அது நமக்கு வந்து அப்டேட்டில் வந்து காட்டப்போகுது. இப்போ இந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வேணாலும் நீங்கள் எடுத்து கொடுக்குறதுனால எடுத்து கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கட்டுட்டு அதிலே வந்து காட்டிடும். இதை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வேணும்னாலும் எடுத்து கொடுக்கலாம். இப்போ நாம் அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை இப்போ நாம் வந்து ஓப்பன் பண்ணுறோம். டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை வந்து பிடிஎஃப் இப்போ நம்ம பிடிஎஃப்ல ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி தான் அந்த மினி ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. இதை நீங்கள் கஸ்டமருக்கு பிரிண்ட் அவுட் தரணும்னா தரலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இப்போ டைரெக்ட் ஒரு வித்ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கேஷ் வித்ட்ரா ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அதை கொடுங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு எந்த பேங்க்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு பேங்க்கு எத்தனை முறை நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பாருங்கள் லிமிட் வந்து 5 முறை டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஒரு மந்த்துக்கு. இது வந்து ரிசர்வ் பேங்க் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது உங்களுக்கு ஒரு மெசேஜாக உங்களுக்கு வந்து காட்டும். அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் வந்து கஸ்டமர்கிட்டேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது இந்த வேலட் 2ல் தான் வந்து கிரெடிட் ஆகும். வேலட் 1 அப்படிங்கிறது நம்ம சர்வீஸ்க்காக மணி ட்ரான்ஸ்ஃபர், ரீசார்ஜ், பில் பேமெண்ட்ஸ்க்காக நம்ம வேலட் 1ல் அமௌண்ட் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பார்த்துக்குங்க. இப்போ நாம் இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட்டும் இதில் வந்து வித் கமிஷனோடு சேர்ந்து நமக்கு ஆட் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ கஸ்டமருடைய ஆதார் நம்பர் போட்டாச்சு, பேங்க் செலக்ட் பண்ணிட்டோம், அதர்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்தது இதில் டிஃபால்ட்டாக சில அமௌண்ட் இருக்கும். 1000, 2000, 3000, 5000 சொல்லிட்டு. இந்த அமௌண்ட் உங்களுக்கு எடுக்கணும்னா ஓகே. இப்போ 5000, 5000னா டேரெக்டாக 5000 நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு கூடயோ இல்லை குறைச்சியோ வேணும்னா நீங்கள் அதர்ஸில் போய்ட்டு மேனுவலாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து ஒரு 4000 நம்ம வந்து போடுறோம். இப்போ போட்டுட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கெல்லாம் சில நேரத்தில் ரேகை விழாது. அது மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கையை துடைச்சிட்டு திரும்ப ஒரு முறைக்கு 2 முறை வச்சு பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வெறும் கைரேகை மட்டும், அதாவது கட்டை விரல் மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. எந்த விரல் வேணாலும் 10 விரலில் எந்த விரல் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து மந்த்ரா டிவைஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து வித்ட்ரா பண்ணோம். இப்போ வித்ட்ரா பண்ண உடனே இது மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வருது. அப்போ வித்ட்ராங்கிறது ஆயிடுச்சு. அப்போ க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வித்ட்ரா எவ்வளோ வித்ட்ரா பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இது வரலும் அதில் வந்து காட்டிடும். எந்த டேட்டு டயத்தில் நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க எல்லாமே அதில் வந்து காட்டிடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸும் காட்டும். எவ்வளோ இப்போ வித்ட்ரா பண்ணது இவ்வளவு, இதுக்கு அப்புறமே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காட்டும். இதுலேயும் நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் வேணால் நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு தர்றதுனா தரலாம். இது நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு தரும்பொழுது நீங்கள் ஒரு A4 ஷீட் தான் வச்சு கொடுத்தாகணும். இல்லைன்னா ஸ்மால் பிரிண்டர் இருந்துச்சுனாலும் அதில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வேணாலும் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. நீங்கள் எல்லாமே டிஜிட்டல், அதனால் அக்னாலஜ்மெண்ட் தரணுமா வேணாமாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது மாதிரி தான் நாம் ஒரு கேஷ் வித்ட்ரா பண்ணுறதுங்கிறது இப்படி தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். அடுத்தது இப்போ இந்த வேலட் 2 போய் பாருங்கள். இப்போ அந்த வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு வித் அதுக்கான கமிஷன் ரெண்டும் சேர்ந்து அதில் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த அமௌண்ட்டு ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து இந்த கால்குலேஷன் பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் இதுலேருந்து நம்ம வந்து லெஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட்டை நாம் வந்து லெஸ் பண்ணுறோம். இப்போ நாம் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டுங்கிறது 4000 ரூபா. இதுக்கான கமிஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு 750, 7.50 உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது டோட்டலாக இப்போ வந்து உங்களுடைய வேலட் 2ல் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. இந்த அமௌண்ட்டு அப்படிங்கிறது வித் கமிஷனோடு சேர்ந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது இப்போ இந்த வேலட் 2லேருந்து இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வேலட் 1க்கு எப்படி நம்ம மூவ் பண்ணுறது? ஏன்னா நம்ம சர்வீஸுக்கு தேவை. நம்மளுடைய ஒரு ரீசார்ஜோ மணி ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணால் நமக்கு அந்த நேரத்தில் தேவைப்படும். அது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். அதுக்காக நீங்கள் வந்து கேஷ் அவுட் பட்டனை போய் கிளிக் பண்ணுங்கள். கேஷ் அவுட் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த உள்ளுக்குள்ளே அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ போயிட்டு வேலட் 2 போய் கிளிக் பண்ணுங்கள். வேலட் ட்ரான்ஸ்ஃபர், வேலட் 2 கேஷ் அவுட்டில் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போ டோட்டல் அமௌண்ட் வேலட் 2ல் இருக்கக்கூடிய அமௌண்ட் டோட்டல் காட்டும். இப்போ இதில் போயிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு சம் அமௌண்ட் இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஒரு 4000 நம்ம வந்து இதை வேலட் 1க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
இப்போ 4000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து 4000 கொடுத்துட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இமிடியேட்டாக இதில் வந்து உங்களுக்கு வேலட் ஒன்ல ஆட் ஆகிடும். இதுக்கு எந்த விதமான சர்வீஸ் சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு உங்களுக்கு. இது வந்து உங்கள் வேலட் ஒன்றுக்கு வந்துடும். வேலட் ஒன்றுக்கு வந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு. நீங்கள் இப்போ ஒரு ஸ்டார்டிங் லெவல் ஃபஸ்ட் ஐடி அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்றீங்க, கொஞ்ச நாள் வரலாம் உங்களுக்கு அது மாதிரி ஏதேனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏதேனும் ஒரு ரீசார்ஜோ பில் பேமெண்ட்ஸ் பண்ணால் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு எங்களை கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லிவிடுங்க. உங்களுக்கு அதுக்கான ஒரு சின்ன ஒரு அப்ரூவ் கொடுத்துருவோம். அந்த அப்ரூவ் வந்த பிறகு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது போல தான் நீங்கள் ஒரு கேஷ் வித்ட்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கக்கூடிய மெத்தட், பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறதுங்க, அடுத்ததாக வேலட் 2லேருந்து வேலட் 1க்கு எப்படி அமௌண்ட்டை மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இந்த பார்ட் 2. இப்போ இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.